அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கணபதி பிள்ளை அன்னை பூபதியின் 36வது நினைவு நிகழ்வானது நாட்டின் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தமிழர் தாயக பகுதிகளான கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மேலும் பல பகுதிகளில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களாலும் இன்றைய தினம் அன்னை பூபதியின் நினைவாக தாகசாந்தி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வானது சேவை சந்தை முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருந்ததோடு இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்ததுடன் அடையாள உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை திருகோணமலையில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட பணிமனையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரின் மாமாங்கேஸ்வரர் ஆலயம் முன்பாக 1988 மார்ச் மாதம் 19ஆம் திகதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அன்னை பூபதி 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி உயிரிழந்தார். மேலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணி செயற்பாட்டாளராக அன்னை பூபதி அம்மா செயற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் காணி உறுதி பத்திரங்களை கைமாற்றும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணை தலைவர்களான ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதன்போது காணி உறுதி பத்திரங்கள் வழங்கல், மீள்குடியேற்றம், புதிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போதே வடக்கு மாகாண ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ள பணிப்புரைக்கு அமைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள். நன்றி.